சூரியன் மற்றும் 9 கோள்களும் நம் பூலோகத்தை பற்றி பேசிக்கொள்கின்றன. நீங்க எல்லாரும் நலமா? அது நல்லா தான் இருக்கும் சூரியன். எங்க எல்லாம் இருக்கிறது உங்க பக்கத்துல இருக்கனால சூடு தாங்க முடியல. நல்ல வேலைப்பா, பக்கத்துல பனி மூட்டை இருக்கனால தப்பிச்சேன். பூமியில் உள்ள மக்களை காலையில் 4 மணிக்கு உதிச்சு எழுதி போட்டா ஒருத்தர் கூட இருந்து கொண்டிருக்கிறாங்க. நைட்டெல்லாம் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமின்னு எல்லாம் பார்த்துட்டு காலையில் 8 மணிக்கு எழுந்திக்கிறாங்க. அந்த காலத்துக்குள்ள மனுஷங்கள்லாம் எனக்கு வீடியோ இல்லைன்னு பேர் வச்சாங்க. இனி வயசு தான் திசையே கட்டி விடிச்சாங்க. இப்போ உள்ள மனுஷங்கள்லாம் கண்டுக்கிற கூட மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்ல? அட போப்பா, உங்களையாச்சும் கொஞ்சமாச்சும் மதிக்கிறாங்க, என்னைய அது குறப்பணமாக இருக்காங்க. செவ்வாய் வெறுவாய் சொல்கிறா. பூமியை நாசக்கத்தில் பத்தலன்னு மேலே கோள்கள் அனுப்புகிறாங்க. இது எங்கள் ஏரியா, நாங்கள் யாருமே உள்ளோட மாட்டோம். இருக்கிறதுல பெரிய கோளாக இருந்தேன் என்ன பிரயோஜனம்? என்னோட துணை கோள்களை நான் என்ன பண்ணுவேன்? பூமியில் வயதானவங்கள முதுகெழுத்தில் விட்டுருந்தாங்க. பெற்றோர்கள் குழந்தைங்களை காப்பாத்தில் விட்டுருந்தாங்க. அதே மாதிரி என்னோட துணை கோள்களை விட முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அப்பா இந்த உலைய வச்சுக்கிட்டு நான் பற்ற பாட்டுருக்கேன் சொல்லி மறாது. பூமியில் இருக்கவனா நிலாவை பார்த்து கதை சொல்ல போகிறேன், கவிதை எழுதி தரேன், பாட்டு பாட போகிறேன்ட்டு நிலாவை பாடாப்படுத்துதாங்க. நல்ல வேலை, அவங்களுக்கு ஒரு நிலா மட்டும்தான் இருக்கும் தெரியும். 18 நிலா இருக்கும் அவங்களுக்கு தெரியாது. தெரிஞ்சிருந்தா ஒவ்வொரு நிலாலையும் ஒவ்வொரு பாடியும் அடைச்சிட்ருப்பாங்க. 18 நிலா வச்சுருக்க உனக்கே இப்படி இருக்குன்னா அப்போ 27 நிலா வச்சுருக்க எனக்கு எப்படி இருக்கும்? நல்ல வேலைப்பா, நாங்கள் 3 பேரும் குளிர் கிரகத்தில் இருக்கறனால இந்த பூமியிலேருந்து தப்பிச்சோம். யாருப்பா நீ? உடையதா கோலில் தூக்கிட்டாங்கல்ல. என்னோட பாதையில் நீ வரதனால நீ கோலோட தன்மை இழந்துட்ட. இந்த பூமி மனுஷங்க என்னை பார்த்து பேர் வைக்காங்க, ஆனால் அப்புறம் கோயில சொன்னாங்க. நானாச்சும் பாதையிலே குறுக்கிட்டேன். இந்த பூமி மனுஷங்க வாக்கிலே குறுக்கிறாங்க. இல்லை எங்கிட்ட பேர் சொல்ல. நீ உண்மையான கோளாக இருந்தோ கடக்காமி நான் நம்புகிறேன். சபா சரியா சொன்னீங்க. சரி சூரியன். ஆமாம், நீங்கள் எவ்வளோ நேரம் பூமியில் இருக்க மனுஷங்களை பற்றி பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் இந்த மனுஷங்களை சுமக்கிற பூமி எங்கே காணுமே? அது எங்கோ சேர்த்திருக்கு, யாருக்கு தெரியும்? அஸ்ஸலாமு அலைக்கும் சூரியனே. அஸ்ஸலாமு அலைக்கும் பின்னங்களே. ஐயோ தள்ளி போங்க, இந்த நோய் நம்மளுக்கும் வந்துட போகிற. ஒன்ன மாதிரி தானே நாங்களும். நாங்கள் எப்படி ஆரோக்கியமாக இருக்கோம், ஆனால் அப்படி உனக்கு உடம்புக்கு முடியாமல் இருக்கே. பாவம் இது என்ன செய்யும்? எல்லா பூமியில் உள்ள மனுஷங்க செய்ததான். ஐயோ பாவம். பாவம் பண்ணுற மனிதருக்கு நீ இடம் கொடுத்தல்ல, அதனால உனக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். உன்ன மாசப்பத்தில் பத்தில் நீ எங்களையும் மாசப்படுத்த போகிறாங்க. ஐயோ, நான் என்ன பாவம் செய்தேன்? எல்லாரும் என்னே திங்க, என்னால் முடியலை. ஐயோ பூமிக்கு என்ன தெரியல, டாக்டரை கூப்பிடுங்க. நிகழ்ச்சி 1. கிரகங்கள். நீங்கள் எல்லாரும் சென்ற பூமியின் இந்த நிலைமைக்கு என்ன காரணம் என்று அறியுங்கள். காட்சி 1. இடம் பூலோகம். பங்கு பெறுபவர்கள் அப்பா மற்றும் மகன். கிரகங்கள் அனைத்தும் இணைந்து பூமியின் பாதிப்புக்கு என்ன காரணம் என்று அறிய பூமிக்கு வருகின்றன. அப்துலே இங்கே வாடா. சொல்லுங்க டாடி சொல்லுங்க. நம்ம வீட்டில் இருக்க பழைய பொருட்கள், ஆகாத பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்கள்லாம் எடுத்துகிட்டு வா. நீ நைட்டு எரிக்கலாம். ஆகாத பொருட்கள்லாம் என்ன? நம்ம வீட்டில் நிறைய கிடக்கு. நீங்கள் கூட ஆகாத பொருட்கள் தான். அவங்களே நாங்கள் என்ன சொன்ன எடுத்துகிட்டு வரேன்.
பார்த்தீங்களா மக்களே, இந்த வீட்டில் மட்டும் இவ்வளோ பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு. இந்த பிளாஸ்டிக் பொருட்களை எரித்தால் காற்று மாசுபடுகிறது. இது உங்களுக்கு தெரியவில்லை. நிகழ்ச்சி 2 இடம் சாலை. சாலையில் ஏற்படும் வாகன நெரிச்சல், புகை, ஒளி மாசுபாடு அனைத்தையும் மீதி உள்ள 8 கோள்களும் பார்க்கின்றன. காட்சி 2 பங்கு பெறுபவர்கள் அம்மா மற்றும் மகள். அப்பா அப்பா என்ன வேலை? ரோஸ்மே கொஞ்சம் வாமா. சொல்லுங்கம்மா. வெளியில் ரொம்ப வெயில் அடிக்க ஏசிய போடுமா? சரிம்மா, கீழே போய் தனிச்சிட்டு வந்து ஏசி போடுவேன். ஐயோ, என்னால் தாங்க முடியல, மூச்சு முட்டுது. இந்த பகை இந்த சவுண்டு தாங்க முடியல. நீங்கள் வார இல்லையோ? நான் பாறேன். வெளியே எவ்வளோ காத்தமாக இருக்கும் போது அதுக்கு இந்த மண்டேக்கு ஏசி. இதோட ஆரன் மேலே இருக்க ஓசன் பதத்தை பாதித்து ஓட்டில் செய்து இது இந்த மண்டலுக்கு தெரியவில்லை. ஏசி மட்டும் இல்லை, ஃப்ரிட்ஜில் இருந்து வர வாயன் ஓசன் படலத்தை பாதுகிறது. இதெல்லாம் அந்த மனுஷங்களுக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கூட பொறுப்பில்லாமல் நடந்துக்குதாங்களே. இன்னும் கொஞ்ச நேரம் கூட இங்கே நிற்க முடியாது. வாங்க போகலாம். நிகழ்ச்சி 3 பங்கு பெறுபவர்கள் கிரகங்கள் மற்றும் மக்கள். விளைச்சல் அதிகமான செயற்கை உணவை பயன்படுத்துறீங்க. தொழிற்சாலை கழிவாலை ஆற்றில் கலக்குறீங்க. மரத்தில் அப்படி பிளாட் போட்டு வைக்கிறீங்க. மரங்களை நடுங்க, பூமியை பாதுகாத்து சொல்லுங்க. எங்களோட தவற நாங்கள் உணர்ந்துட்டோம். இனிமேல் நிலம், நீர், காற்று, வாயுவை மாசுபடாமல் தடுப்போம். இயற்கை வளங்களை பாதுகாப்போம். மரங்களை நட்டு பூமியை பார்ப்போம். மரம் நடுவது மற்றும் காடுகளை பாதுகாப்பது மிகவும் முக்கியம். குப்பைகள் மற்றும் தொழிற்சாலை கழிவுகளை நீர்நிலைகளில் கலக்காமல் பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை பாதுகாப்போம். சுற்றுச்சூழல் பாதிப்படையாமல் தடுப்போம். நிறைய மரங்களை நடுவோம். மழை பெறச் செய்வோம். கதையின் சுருக்கம். இந்த நாடகம் மனிதர்கள் இயற்கையை எப்படி சேதப்படுத்துகிறார்கள் என்பதை காட்டுகிறது. மரங்கள் வெட்டப்படுத்தல், காற்று மற்றும் நீர் மாசுபாடு, பிளாஸ்டிக் பயன்படுத்தல் போன்றவற்றால் பூமி மிகவும் பாதிப்படைகிறது. இக்கதையின் மூலம் பூமி தன் துயரத்தை வெளிப்படுத்துகிறது. பூமியை காப்பது நம்மளுடைய பொறுப்பு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.